வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. கண்ணனும் பல்லவியும் காரில் வந்துகிட்டு இருக்காங்க. இவரு சமையல்லாம் நான் நல்லா பண்ணலை, அத்தைக்கு மாமா ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ இவங்க சொல்கிறாங்க, எதுக்கும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, கம்முன்னு வண்டி ஓட்டுங்கன்னுட்டு. அப்போது அத்தை மாமா என்னை புகழ்ந்து பேசுகிறாங்கன்ட்டு உனக்கு பொறாமை. என்னோட பாராட்டு எனக்கு கிடச்சதெல்லாம் என்னோட அம்மாவுக்கு அன்றைக்கி தான் சேரணும். அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அதை தான் நான் செஞ்சேன். அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. இந்த பாராட்டெல்லாம் அன்றைக்கி அம்மாவுக்கு தான் போய் சேரணுன்னுட்டு. அப்போ நீ எதுக்காக மூட் அவுட்டில் இருக்க, வேணும்னா சொல்லு, என்கிட்ட 4000 பணம் இருக்குது, அண்ணன் கொடுத்துருக்காரு, அதனால் நம்ம வேணால் ஷாப்பிங் போயிட்டு வரலாம், அன்றைக்கி வேண்டதை வாங்கிக்கோன்ட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு, இந்த 4000 வச்சு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கியா, இதை வச்சு நான் என்ன பண்ணுற பாருன்ட்டு சரி போகலான்ட்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. இவங்க வந்து பார்க்குறாங்க, இவங்க எதிர்பார்த்தது இல்லைன்னுட்டு எல்லா பொருளை பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஒரு இடத்துல சென்ட் பாட்டில் போட்டு உடைக்கிறாங்க. அந்த கடைக்காரர் வந்துட்டு பார்த்து திட்டுறாரு, என்னம்மா பொருளெல்லாம் போயிட்டு உடச்சிட்டேன்னுட்டு. அதுக்கு என்ன அவங்க பணம் கொடுத்துருன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போது சரி பணம் கொடுங்க, ஒரு பாட்டிலுக்கு 8000 3 பாட்டிலுக்கு 24,000 கொடுங்க சொன்னோன்னே கொடுத்துருங்க பணம்னுட்டு கண்ணன் கிட்டே சொல்கிறாங்க. என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லைன்ட்டு இவங்க சொல்கிறாரு. என்னங்க பணம் எடுத்துகிட்டு வர மாட்டிங்களா, சரி ஃபோனில் அனுப்பி விடுங்க சொன்னோன்னே என்னோடய ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க இவங்க. என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை, எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாதுன்ட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகிற, நீங்கள் பணம் கொடுக்காம வெளியில் போக முடியாதுன்ட்டு. சார் இந்த விஷயத்த நீங்கள் வீட்டில் சொல்லி பணம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவரும் வந்தாங்க, அன்றைக்கி ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்களாம் சொல்லி பணம் எடுத்துகிட்டு வாங்க நீன்னு சொன்னோன்னே அங்கே அவங்க அண்ணா அண்ணி அவங்க அப்பா 3 பேருமே வராங்க. வந்து இந்த விஷயத்தை கேட்டு ஷாக் ஆகிட்டு கடைக்காரர் திட்டிட்டு பணம் கட்டிட்டு கிளம்புறாங்க. வீட்டில் வந்துட்டு ஒவ்வொன்றுத்தையும் இவங்க பண்ணிவிட்டு இவங்களே கண்ணன் மேலே பழி போட்டோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க வச்சு திட்டுறாங்க. நான் இதனால தான் இவங்ககிட்ட எந்த மாதிரி எப்போ வெளியில் போனாலும் இந்த மாதிரி அசிங்கம் அவமானமாகுது. இங்கே நடக்கிற மாதிரி ஒரு தடவை கூட நான் இதுக்கு முன்னெல்லாம் அசிங்கப்பட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு நான் ஒரு தடவை இவர்கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவர்கிட்ட பணமே இல்லைண்ணா எப்படி, இவர்கிட்ட அக்கௌண்ட்னே இல்லைண்ணா அப்படி, உங்களோட பையன் பிஸ்னஸ் மேனோட பையன், இவர்கிட்ட கொஞ்சம் கூட பணம் கொடுத்து வைக்க மாட்டிங்களா? இப்போ நான் இவரோட கூட போயிருக்கேன், இவர்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இருக்காதா, 4000 ஒரு பெரிய விஷயமா, 24,000 என்னை கடையில் வச்சு அந்த கடைக்காரன் என்னை அசிங்கப்படுத்திட்டான்ட்டு ஓவராக பில்டப்லாம் கொடுத்து பேசிக்கிட்டே போகிறாங்க. கடைசியாக பேசுகிறவங்கள பேசிட்டு அந்த நேரத்தில் அவங்களோட அம்மா பக்கத்து பாட்டி சொல்கிறாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருக்க வேண்டியது நான் எத்தனை தடவை நீ உங்கள் அண்ணனை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன்ட்டு, அண்ணன் கொடுக்க தான் வந்தான், நான் தான் வேணானிட்டேன்ட்டு, ஏன்டா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டியா? அப்போது பல்லவி சொல்கிறாங்க, அவர்கிட்ட ஜாஸ்தி இல்லைனாலும் கொஞ்சமாவது பணம் அவர்கிட்ட கொடுத்து வைக்கணும்ல, நீங்கள் அந்த மாதிரி வெளியில் போனீங்கன்னாக்கா கொஞ்சம் பணம் தான் எடுத்துகிட்டு போவீங்களான்ட்டுலாம் இவங்க கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி அப்படியே பக்குவமாக பேசுகிற மாதிரி பேசி குற்றம் சாட்டுறாங்க. இதை பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நீ பணம் எடுத்துகிட்டு போனது தானே, அண்ணன் கொடுக்குற சொன்னால் நான் தான் வேணானிட்டு, அதுக்காக அவர் சொன்னால் அப்படியே இருந்துருவீங்களா, அவருக்கு அக்கௌண்ட்டு கூட இல்லையான்ட்டு இவங்க கேட்குறாங்க. கடைசியாக பார்வதி கிட்டே கேட்குறாங்க, என்னக்கா இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் எல்லாத்தையும் தடுப்பீங்க, அவருக்கு நீங்கள் பணம் கொடுத்து விட மாட்டிங்களா, இது மாதிரி தான் நீங்களாம் இருப்பீங்களா, இதெல்லாம் நீங்கள் தடுக்க மாட்டிங்களான்ட்டுலாம் இவங்க கேட்குறாங்க. இவங்க இந்த மாதிரி கத்தி ஒன்று அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்லி ஆர்ப்பாட்ட பட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்க நல்லாவே நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அர்ஜுனுக்கு மட்டும் நல்லாவே தெரியுது. ப்ரோமோவில் கிருஷ்ணவேணி அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக குடும்ப பொறுப்பு எல்லா விஷயத்தையும் வரவு செலவு கணக்கெல்லாம் பார்வதி அர்ஜுனை தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கு மேலே கண்ணனும் பல்லவியும் பார்த்துக்கிட்டா சொல்கிறாங்க. அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.